ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாயாரை கர்த்தர் மட்டுமா தேவன் கிருபையாக நாமே பாதுகாத்து இந்த ரட்சிப்பை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமே மேன்மையான ஞானஸ்நானம் எடுக்கவும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்துக்கு இப்படியும் கர்த்தர் உதவி செய்யப்படியான ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூத்திரம் 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 சூத்திரம். ஆண்டவர் நாமே ஒரு நல்ல முடிவை தந்தார். சூத்திரம் பண்ணுவோம். சூத்திரம் சூத்திரம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த சரீரத்திலான பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நாமே அவங்க நீக்கி கர்த்தர் விடுதலையாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சூத்திரம் 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 சூத்திரம். வர வேண்டிய எல்லாரையும் கர்த்தர் தடையில நீக்கி ஆண்டவர் கொண்டு முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூத்திரம் 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 சூத்திரம். இயற்கையெல்லாம் அனுகூலமாக்கி தந்த சூத்திரம் பண்ணுவோம். சூத்திரம் 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 சூத்திரம். மகன் குடும்பங்கள் ஊழியத்திற்கான தேவகுமாரி எல்லாரையும் தேவதாமே பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாது. சூத்திரம் பண்ணுவோம். சூத்திரம் 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 சூத்திரம். மற்றும் அவங்களை கவனிக்க கொடுத்ததான கிருபைகளுக்காக சூத்திரம் பண்ணுவோம். சூத்திரம் 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 சூத்திரம். எட்டு வேளையில் ஆத்மாவை தேவ சமூகத்தில் சேர்த்து கொண்டார்கள். சூத்திரம் பண்ணுவான். சூத்திரம் 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 சூத்திரம். வரவேண்டிய எல்லாரையும் கர்த்தர் கடை நீக்கி கொண்டாட முடியாது. சூத்திரம் பண்ணுவான். சூத்திரம் 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 சூத்திரம். உங்களை செய்த ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. சூத்திரம் பண்ணுவான். சூத்திரம் 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 சூத்திரம். எல்லா சௌதரிய பிள்ளைகளுக்காக சூத்திரம் பண்ணுவோம். சூத்திரம் 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 சூத்திரம். தாயாரை சாட்சியாக நிறுத்தினாருக்காக சூத்திரம் பண்ணுவோம். சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஜீவில கடமைகள் நாம் பிள்ளைகள் செய்ய உதவி செய்தாருக்காக சூத்திரம் பண்ணுவோம். சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். குடும்பத்துக்கு பிரிவானம் சமாதானம் ஆசீர்வாதம் தொடர்ந்து உண்டாகணும். தொடர்ந்து நடக்குதான் நடக்காதான் தேவன் மகிமையா மாற்றி தர முடியாது. சூத்திரம் பண்ணுவாங்க. சூத்திரம் 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 சூத்திரம். வேண்டிய பிரயாணங்கள் போக்குவரத்து எல்லாம் தேவன் கூட இருக்க முடியாது. சூத்திரம் பண்ணுவாங்க. சூத்திரம் 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 சூத்திரம். எத்தனை ஆசீர்வாதம் வீட்டில் தங்கி இருக்க முடியாது. சூத்திரம் பண்ணுவாங்க. ஊழியர்களின் கருத்தை மகிமைப்படுத்த முடியாது. சூத்திரம் பண்ணுவாங்க. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். துடிக்கிறோம் அருமையான நேரத்திற்காக நன்றி நிறுத்தத்தோடு துடிக்கிறோம் அருமையான தாயாக நடக்காதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் மட்டும் பூமியில ஜீவிக்கும் நாள் பறைந்த தாவை உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொண்டு கத்தனை தாயாருக்கு கொடுத்ததான நல்ல முடிவுக்காக துதிக்கிறோம். தேவ பக்தியாய் ஜீவிக்க கத்தர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து இவரை நடுங்கி கத்தாவே உண்மை நேசித்து ஜீவித்து கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் செட்டிலாக கத்தர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்திலிருந்து கூட ஊழியத்திற்கு கத்தாவே நீ தேர்ந்து கொண்ட மகளுக்காக ஸ்தோத்திரமான நடக்காரதனை கத்தனை முற்றிலுமாய் பொறுப்பெடுக்க வந்திருக்கிறவங்க எல்லாருடைய இருதயத்திற்கு துக்கங்களை ஆற்றபடியாக செபிக்கிறோம். மீதியாக நடக்கும் எல்லா காரியங்களையும் கத்தர் பொறுப்படுத்த வேண்டும். எல்லாரையும் கத்தர் ஆறுதல் படுத்தும். உங்களை வருகை நாளுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்தும். மீதியாக நேரம் கூட இயேசுவின் மூலம் சொல்லும் கேட்டு நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்ம அவர்கள் வந்து சில கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள்.
मरण में उनको लेंगे, बादल में उन जयमेंगे। मरण में उनको लेंगे, बादल में उन जयमेंगे। मरणते जयमागवेंगे ना, यीशु मरणते जयमागवेंगे ना। मरण में उनको लेंगे, बादल में उन मरण में उनको बादल में उन जयमेंगे। मरण में उनको बादल में मरणते जयमागवेंगे ना, जयमागवेंगे ना। कत्तर मरणते जयमागवेंगे ना। मरण அவர் கண்டு விலகினதே, மரித்தவர் வார்த்தையால் பிழைத்தார். மரணமே அவர் கண்டு விலகினதே, மரித்தவர் வார்த்தையால் பிழைத்தார். அவர் சொல்லாகவே கட்டளையிட்டார் என்றும், அவர் சொல்லாகவே கட்டளையிட்டார் என்றும். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் அவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் அவரே. மரணமே மரணத்தையே ஜெயமாகவேண்டினார். மரணத்தையே ஜெயமாகவேண்டினார். மரணமே உன் கோரி, பாதாளமே உன் ஜெயமே. மரணமே உன் கோரி, பாதாளமே உன் ஜெயமே. மரணத்தையே ஜெயமாகவேண்டினார். மரணத்தையே ஜெயமாகவேண்டினார். லாசருவே வெளியே வா என்றார். மரித்தவன் உயிர் பெற்று எழுந்தார். லாசருவே வெளியே வா என்றார். மரித்தவன் உயிர் பெற்று எழுந்தார். இயேசு கிறிஸ்து வரும்போது கல்லறைகள், இயேசு கிறிஸ்து வரும்போது கல்லறைகள், இறந்த பரிசுத்தர்கள் எழுப்புவார்கள். இறந்த பரிசுத்தர்கள் எழுப்புவார்கள். மரணமே மரணத்தை ஜெயமாகவேண்டினார். மரணமே உன் கோரி, பாதாளமே உன் ஜெயமே. மரணமே உன் கோரி, பாதாளமே உன் ஜெயமே. மரணத்தையே ஜெயமாகவேண்டினார். மரணத்தையே ஜெயமாகவேண்டினார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசித்தாலே ஜெயிப்பார்கள் என்றார்.
பாவங்கள் சாபங்கள் நீங்கினது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் பரிசுத்தம் உண்டானது. கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்கள் எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்கள் எழுந்திருப்பார்கள். பரலோகத்தில் அவரோடு வாழ்வார்கள். பரலோகத்தில் இயேசுவோடு வாழ்வார்கள். மரணமே இந்த தாயும் ஒரு நாள் எழுந்திருப்பார். இந்த தாயும் ஒரு நாள் எழுந்திருப்பார். இயேசுவின் வருகையிலே அவரோடு புறப்படுவார். வருகையிலே அவரோடு புறப்படுவார். மரணமே வசனத்தை படித்தது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 இந்த 2 வசனங்களை படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று தினத்துல நம்மோட வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அங்கே நாசிரத்தில் இன்றைக்கு தான் நான் ஐயா ஒரு கடந்து வந்தோம். நேற்று முந்தானத்தில் அம்மாவுடைய அவங்க கணவர் அதாவது ஐயா நம்முடைய பிஷப்போடைய தகப்பனாருடைய அந்த இறந்த நினைவு நாளில் அவர் அந்த வீட்டில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு 10 பேர் ஓடிக்காரங்க போயிருந்தோம். அப்போ அவர் அவங்க தகப்பனாரை குறித்து சங்கரையா குறித்து சாட்சி பகரும்போது அவர் கண்களிலே கண்ணீர் வந்தது. நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தோம், இங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி பகிர்ந்து சாட்சிகளை பகிர்ந்து அந்த இடத்துல அந்த நினைவு நாளை கொண்டாடி அநேக அங்குள்ள மக்களுக்கெல்லாம் அவர் ஆடைகளை கொடுத்தார், புத்தாடைகளை கொடுத்தார். 150 பேருக்கு மேலே இருந்த அருமையான தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கெல்லாம் அவங்க ஆடைகளை கொடுக்கப்பட்டு வாலிபர்களுக்கெல்லாம் வஸ்திரங்களை கொடுத்து சந்தோஷமாக எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டோம். அவர் அப்படிப்பட்ட அந்த தகப்பனை குறித்து சாட்சி, தாயை குறித்து சாட்சி இதை விட அங்கே காரில் வந்துட்டு இருக்கணும்னு சொன்னார். எங்கள் எல்லாருக்குமே இந்த இது கொடுப்பாங்க, கூழு கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் நெல்லு சோறு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா நெல்லு சோறு கொடுத்து எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சாட்சியை எங்கள் வரும்போது யாரும் பேசிட்டே வந்தார்.
அண்மையாக இவங்க நல்லா முதிர்ந்து ஆண்டவருக்குள்ள வளர்ந்து பிள்ளைகளை பெற்று ஆவிக்குள்ள எல்லாரும் எடுத்து ஒரு அருமையான ஒரு போதகரையும் ஒரு பேராயரை ஒரு பிரதம பேராயரை உருவாக்கி கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அதே ஆண்டவருடைய கற்றுக்கொள்ள கொண்டு வரக்கூடியத்தக்கதாக அவரை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. அது காரணம் தாயும் அந்த காலத்தில் ஜபமாக ஜெபிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் அது இல்லாமல் இன்னொரு ஒரு சகோதரியும் ஃபெய்த்தோம்ல அங்கே பார்க்கும்போது சில வந்தாங்க, அருமையான சகோதரியர் வந்தாங்க. அந்த ஃபெய்த்தோம்ல அவங்க சகோதரி என்னுடைய தங்கை என்னுடைய மகள் இருக்கிறாங்க. அது மூலமாக அவங்க வந்து கலந்து போனாங்க. இப்படி ஆண்டவர் திரும்பினாலே அதாவது பூர்ணமாய் பரிபூர்ணம் அடைந்து மகிழ்ந்து அவங்க தேவனோடு கூட சேர்ந்திருக்கிறாங்க. அவ்வளோ இயேசு வரும்போது அவனவன் தன் வரிசையிலே ஒதுக்கப்படுவான்னு சொல்லும்போது இவங்க அந்த வரிசையிலே ஒதுக்கிட்டு வருவாங்க. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. யோபோடு சொல்ல 2010 சொல்றாரு, என்னை வந்து பால் போல வாழ்ந்த தயிரை போல உணவு என்னை மண்ணாக தூளாக பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறாரு. அப்போ பிரசிங்கா சொல்றாரு, நான் எங்கே வந்தோம் அங்கேயே திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மண்ணுக்கு போது அந்த உயிர் வந்து அந்த தேவனுடைய சேருன்னு சொல்லி சொல்லுகிறாரு. இந்த உலகத்துல அந்த காலங்கள் எல்லாம் முடிந்து ஓட்டத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, இலைப்பாறை இயேசு வரும்போது உலகம் இருந்து இப்போ இலைப்பாறை இடத்துல அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டைய வரும்போது இந்த புதிய மேனி இந்த மேனியெல்லாம் புதிய மேனியை கொண்டு எல்லாம் பார்க்குறோம். பஞ்சாபஞ்சாபி சொல்றாரு, புதிய மேனியை ஆவிக்குரிய மேனியை பெற்றவங்க என்னென்னைக்கும் மரணமே இல்லாத தேவனோடு வாழக்கூடிய அந்த மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனே வாழ்வதற்காக இவங்க ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறாங்க. யோவான்ல பார்க்கும்போது 14:1-2-3 பார்த்தனாக்கா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த ஆயத்தை அந்த இடத்துல இவங்க தகுதியுள்ள மாற்றம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை என்ன இது இறந்த அமைதியை கொண்டு போய் வச்சிடாம ஏன் கூட ஆர்ப்பாட்டம் நினைக்கிறாங்க. எங்களுக்குன்னா ஒரு நம்பிக்கை, இவங்க நாங்கள் கொண்டு போய் புதைக்க போகிறது, நாங்கள் போய் என்ன பார்க்குறோம், விதைக்க போகிறோம். விதை ஒரு நாள் என்ன பண்ணோம், அது பலன் கொடுக்கும். 1 30 60 பலன் கொடுக்கும். இவங்க ஆண்டவர் வரும்போது இவங்க எடுக்க போகிறாங்க. அந்த பாக்கியத்தை வைக்க போகிறாங்க. பாக்கியத்தை கொடுத்தா ஒரு ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான நாமத்தில் அருமையான சகோதரி ஆவிக்குரிய தாயாரை கர்த்தாவே துதிக்கிறோம். அப்பா, ஒருவேளை இந்த தாயாரை ஆண்டவரை இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தில் இருக்காரு. அவருடைய பெற்ற பிள்ளைகளும் உறவுகளும் அவருடைய மகனும் அவருடைய ஊழியக்காரரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆனாலும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, பிள்ளைகளை ஆவிக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள தேவனோடு கூட வாழ்வதற்கு கிறிஸ்துவை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்து இவரே வழி, இவரே சக்தி, இவரே ஜீவன், இவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், இவரை நீங்கள் பிடித்துக் கொண்டால் நித்தியத்துக்கு போவீன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனை சுற்றி காண்பித்து அவங்க இலைப்பாறைக்கு தக்கதான் எடுத்து போயிருக்காங்க. ஆண்டவரே, இவங்க ஆண்டவரே இருந்த இடத்துல கர்த்தாவே நீர் இருந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக சமாதானமாக நீர் ஆசீர்வாதமாக இருந்து காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மற்ற எல்லா காரியங்களும் பொறுப்பெடுத்து நல்லடக்கம் உண்டாகட்டும், நன்மை பெருகட்டும். ஆறுதலின் தேவன் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து உங்களுடைய ஜீவத்தின் இடத்தை பெருமடியாக சமூகத்திலே வந்திருக்கிற அருமை தாயார் இதோ கர்த்தாவே ராஜாவுடைய அம்மாவுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆயுச நாட்கள் 70 வருஷம், வருத்த மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே என்று சொல்லுகிறேன். அந்த பூர்ண ஆயுசோடு உங்களுடைய சமூகத்திலே அவர்கள் வந்து இடத்திலே இழைப்பார்களுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கைக்காக நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ அவருடைய வாழ்க்கையிலே உண்மை மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சியாக இதோ உமக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்த அந்த வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை எங்களை விட்டு கடந்து சென்றாலும் அவர்கள் வாழ்ந்த சாட்சியான வாழ்க்கை முன்பாக இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம். நாங்களும் அவரை போல உங்களுடைய சமூகத்திலே முதலாவது உமக்கும் பிறகு குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாய் விளங்க
அநேகரை உங்களுடைய சேர்க்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு சாட்சியாய் நிறுத்த இந்த வேலையை எங்களையும் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையை மட்டுமாக நீர் ஆசீர்வாதம் நடத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பித்தார்கள் அந்த நிச்சயத்தோட கர்த்தாவே இவர்களை நாங்கள் விதைக்கிறோம். மறுமையிலே அவனை நூவாய் நாங்கள் காண்போம் என்ற நிச்சயத்தோடு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, உங்களுடைய உலகம் தரக்கூடாத உலகம் எடுக்கூடாத உங்களுடைய தெய்வீக சமாதானத்தையே தொடர்ந்து குடும்பத்தின் மக்களுக்கும் எங்களுக்கும் தரும்படியாய் இந்த வழியிலே நாங்கள் செபிக்கிறோம். இயேசுப்பா, உங்களுடைய ரத்தம் இன்னும் ஜெயம் என்பதை விசுவாசிக்கிறோம். உமக்கே குறைக்குறையான ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுராஜாவின் ஜெப நாமத்திலேயே நன்றியோட நாங்கள் ஸ்தோத்திரித்து தாழ்மையோடே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான பாஸ்டர் பிரின்ஸ் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லி ஜெபிப்பார். பிரசங்கில பார்க்கும்போது ஒரு சந்ததி வருகிறது, இன்னொரு சந்ததி போகிறது என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த அருமையான தாயாரை கர்த்தர் நாமே எடுத்துக் கொண்டார். அவருடைய நாட்கள், ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தி ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இந்த இருக்கிற நாட்களிலே கர்த்தர் நாமே இனி சந்ததி மக்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துவது தேவனுடைய ஊழியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு கடமையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை கொண்டு அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்படி சாட்சியாகவும் மகிமையாகவும் இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. அப்பா, மனுஷனை ஆதாமை உண்டாக்கி அந்த மனிதர்கள் எல்லாம் பெருகும்படியாக நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அன்றே ஒவ்வொரு சந்ததிகளையும் ஆண்டவரே அவர்கள் கடந்து போகும்படி ஆண்டவரே நாட்களையும் வருஷங்களையும் நியமித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த தாயார் ஆண்டவர் இடத்திலே வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்றே தொடர்ந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். அன்றே ஸ்தோத்திரம். மரித்தோர் ஆண்டவரே தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆகிலும் ஆண்டவரே அன்றே முதலாம் மரணத்திலே பங்குள்ளவன் ஆண்டவரே பாக்கியம் உள்ளவன் என்று என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அன்றே ஸ்தோத்திரப்பா, உயிர் தெளிகிற வண்ணமாக அன்றே மரிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர இவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த உலக மக்கள் ஆண்டவரே அழுது கொண்டும் ஆண்டவரே வேதனையோடு துக்கித்துக் கொண்டும் ஆண்டவரை புலம்பிக் கொண்டும் ஆண்டவரே அல்லது இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே வேற விதமான கொண்டாட்டங்களிலே ஆண்டவரே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களோ கிறிஸ்துவனுடைய அன்பை ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை, கிறிஸ்துவனுடைய அன்று உயிர்த்தெழுதலை, அன்று கிறிஸ்துவனுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து இவர்களும் வருவார்கள் என்று சொல்லி அன்றே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரம் கிருபை இருப்பதாக, உடைய அடங்காதவனையில கர்த்தருடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே. நேரப்பட ஆண்டவரே நாங்கள் இந்த காரியத்தை சரியாய் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து மையப்படும்படியாய் வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சிங்கார மாளிகையே ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோர் மணவாளனுடன், சீயோர் மணவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையில் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையில் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோ
சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம் அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே அவர் ஒருவேளை எவரும் அறியாதிருப்பதால் ஆயத்தமாயிருப்போம் அவர் ஒருவேளை எவரும் அறியாதிருப்பதால் ஆயத்தமாயிருப்போம் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் குருசை சுமந்த பரிசுத்தர் முன்னால் குருத்தோலை பிடித்திடுவோம் குருசை சுமந்த பரிசுத்தர் முன்னால் குருத்தோலை பிடித்திடுவோம் அங்கே கற்குள்ள கரைபடாத கண்ணியை போல கர்த்தரை பின்பற்றுவோம் அங்கே கற்குள்ள கண்ணியா கர்த்தரை பின்பற்றினோர் மீட்பின் கீதம் பாடுவோம் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன்